வணக்கம் நண்பர்களே. 2 கிலோமீட்டருக்கு ஒரு அப்ஸ்டக்கிள் கோர்ஸ் இருக்குன்னு கூட்டின்னு போயிட்டு 10 கிலோமீட்டர் வரைக்கும் எனக்கு கதற வச்ச கதைய தான் இன்னைக்கு வ்ளாக்ல பார்க்க போறோம். வாங்க போய்க்கினே சொல்றேன். எனக்கு வந்த இன்ஃபர்மேஷன் படி ரேஸ் 4 மணிக்கு தான். ஆனா எனக்கு 12 மணிக்கு ரெடி ஆக சொல்லிட்டானுங்க. நானும் கரெக்ட்டா 12:30க்கெல்லாம் மூட்டை பிடிச்செல்லாம் கட்டி ரெடி ஆயிட்டேன். பிளான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து நானும் கண்ணனும் வண்டியில போற மாரி. ஆனா நம்மளுக்கு தான் தெரியுமே, பிளான் எப்ப வேலை செஞ்சிருக்கு. அந்த பிளான் அப்படியே டிவிட் ஆகி இங்கேருந்து நானும் கண்ணனும் கிளம்பி கோன்வேல் நண்பர் வீட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து நம்ம சாரோ ஐயா வீட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து தான் நம்ம ரேஸ் கோர்ஸ்க்கே போய் சேர்ந்தோம். அப்படியே போகிற வழியில் கரும்பு ஜூஸ் கடை இருந்தது. அங்கே போயிட்டு ஆளுக்கு ஒரு கரும்பு ஜூஸை குடித்தோம். தெரியுதா கரும்பு ஜூஸ் பிழிகிற மிஷினு? எனக்கு அப்போ தெரியல அந்த மிஷினில் போகிற கரும்பு மாதிரி தான் நானும் வெளியே வர போகிறேன் அப்படின்னு. ஒரு வழியாக சுவையான கரும்பு சாறை குடிச்சிட்டு வென்யூக்கு போய் சேர்ந்தாச்சு. போன கையோட போய் பிப்பெல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு அங்கேயே நம்ம வார்ம் அப்லாம் பண்ணிவிட்டு கோன்வேல் நண்பர் கொடுத்த கிரியேட்டின் வேஃபரை சாப்பிட்டுட்டு ரேஸுக்கு போயிட்டோம். அன்ஃபார்ச்சுனேட்லி என்னால் வீடியோ எடுக்க முடியல. ஆனால் ஃபோட்டோஸ் மட்டும் கிடச்சிது. ஆனால் இந்த ரேஸ் மூலயமா நான் என்ன கற்றுக்கிட்டேன்னா, ஒரு பர்சனோட வில் பவர் அவங்கள எவ்வளோ வரைக்கும் புஷ் பண்ணுன்றதை அன்றைக்கி நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தேன். போகிறப்ப அப்படியே ஒரு ஆளுக்கு ஒரு இளநியை குடிச்சிட்டு கோன்வேல் நண்பருக்கும் ரோஷனுக்கும் பாய் பாய் சொல்லிட்டு இன்னைக்கு டேவை முடிச்சுக்கிட்டேன். பாய் பாய்.